ஹாய்ங்க, நான் இது என்னோடய சேனலில் போகிற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு தேங்காயே இல்லாமல் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கையளவுக்கு நிலக்கடலை கடலமுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு கையளவுக்கு போட்டுட்டு ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் மற்றதை நம்ம போடணும். போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக வந்து கருகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா சோம்பு, பட்டை, சீரகம், கல்பாசி, ஸ்டாரு, மிளகு, ஒரு ஏலக்காய், இது மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கசகசா கூட போட்டுக்கலாம். இதையும் எல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்துட்டு வணக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை அளவான வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா நீங்கள் போட்டு நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ரொம்ப இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் வந்து இதுக்கு ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். 3 தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு நீங்கள் வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா புதினாமும் மல்லித்தலையும் போல், நான் வந்து மல்லித்தலை மட்டும்தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாயும் கூட போட்டுட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு நறுநறுன்னு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேனில் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் போட்டுட்டு அதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுன்றது கிடையாது. கடுகு போட்டுட்டு கடுகு சோம்பு வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாப்பிடும்போது சோம்பு டிஸ்டர்பாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் பையன்லாம் சாப்பிட்றங்காட்டி பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு சோம்பு போட்டு கடுகு மட்டும் போட்டுட்டு கருகாப்பில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் வேணாலும் நம்ம போடலாம். அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், குடமிளகா கூட போடலாம். இல்லை குடமிளகாய் உருளைக்கிழங்கு கூட போடலாம். இல்லை பன்னீர் மட்டும் கூட நம்ம லைட்டாக வந்து சாட்டை பண்ணிவிட்டு பன்னீர் கிரேவி ஆட்ட கூட பண்ணலாம். உங்களுக்கு எது போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை போட்டுக்கலாம். பட்டாணியும் கூட போட்டுக்கலாம். இல்லை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் கூட போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வெஜ் கிரேவி. ஒரு 2 விசில் விட்டால் போதும், காயெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு மேலே வந்து லைட்டாக மல்லித்தலை தூவி இறக்கி சாப்பிட்டா சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் போடணுங்கிறது இல்லை. நான் செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. உங்களுக்கு மறுபடியுமே தேவைப்படுதுன்னா நீங்கள் தேங்காய் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பத்து தேங்காய் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் இந்த கடலை முத்துமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நம்ம செஞ்சுக்கலாம். கடைசியில் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட இந்த குருமா கூட வெங்காயம், பச்சை வெங்காயம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.